Good morning to all. Good morning, ma'am. So today we are going to discuss the numerical sum. Unit 1 la book back la irukka numerical sum. Last நம்ம capacitance in series parallel sum தான முடிச்சிருக்கோம். அதோட அது ரிலேட்டடா ஒரு சம் இருக்கு. சரியா? It take time. ஆனா நான் ஈஸியா இருக்கும். எனக்கு ஆன்சர்ஸ் நான் क्वेश्चंस ஒன்லி நான் போர்ட்ல எழுத போறேன். டக்கு ஆன்சர் நீ தான் சொல்ல போறேன். சரியா? ஈஸியா தான் இருக்கும் கவனி. So calculate the first எழுதிக்கோ என் கூடவே எழுதிக்கோ 11th sum. Calculate the resultant capacitance for each of the following combinations of capacitors. First A1 diagram draw பண்ணிக்கோ. ஒரு diagram draw பண்ணிட்டு explain பண்றேன் கவனி. இப்போ calculate the resultant capacitance for each of the following கொடுத்திருக்காங்க. டோட்டலா ஒரு A B C D E வரைக்கும் 5 சர்க்யூட் டயகிராம் கொடுத்திருக்காங்க. அத நம்ம என்ன பண்ணோம் combinations whether series parallel ரெண்டுமே ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர்ஸ் போடுவோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சர்க்யூட் இருந்தது எக்ஸாம்பிள்ல இங்க டிஃபரண்ட் சர்க்யூட் கொடுத்திருக்காங்க அதுக்கான ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து நீ போடணும். சரி இப்போ நீ என்ன பண்ணலாம் let us consider this is C1 இது C2 இது C3 இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்திருக்காங்க புக்ல C0 இதோட வேல்யூ C1 ஓட வேல்யூ C0 ன்னு கொடுத்திருக்காங்க C3 ன்றது C0 நான் ஏன் C1 C2 C3 ன்னு எடுத்துக்கிறேன்னா இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் எழுதுறேன் சீரிஸ் parallel எழுதுறேன் அப்படினா அந்த இடத்துல நான் C0 போடும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்ப எது சீரிஸ்ல இருக்கு எது parallel இருக்குன்றது தெரியணும் ஐடென்டிஃபிகேஷன்ஸ்க்காக தான் நான் அந்த மாதிரி எழுதுறேன். புரியுதா? அப்ப என்ன பண்றோம் சொல்யூஷன்ஸ் இப்போ நீங்களே சொல்லுங்க இதுல எது எந்த ரெண்டு கெபாசிட்டன்ஸ் சீரிஸ்ல இருக்கு எந்த ரெண்டு கெபாசிட்டன்ஸ் parallel இருக்கு இது எது சீரிஸ் எது parallel நான் கேக்குறவங்க சொல்லுங்க பவித்ரா இதுல C1 C2 C3 எது parallel இருக்கு எது சீரிஸ்ல இருக்கு C0 C2 C3 C3 parallel இருக்கு வெரி குட் C1 எதுக்கு ரெண்டுத்துக்கும் சீரிஸ்ல இருக்கு இந்த C2 க்கும் C3 க்கும் சீரிஸ்ல இருக்கு. அப்ப நீ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டு then you can series with the C1 சரிங்களா சரி அப்ப சொல்யூஷன்ல நீ என்ன எழுதுவ when C2 and C3 when C2 and C3 are in parallel கரெக்ட்டாமா இப்போ parallel போட்டேன்னா ஃபார்முலா என்ன ஜெனரலா ஃபார்முலா என்ன Cp is equal to C1 plus C2 இந்த இடத்துல நமக்கு என்ன ரெண்டு இருக்கு parallel C2 and C3 அப்ப C2 and plus C3 C2 என்ன C0 plus C0 அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2C0 இதுதான் எனக்கு என்னது Cp ஓகேவா இதுதான் என்னது எனக்கு Cp. இப்போ சர்க்யூட் டயகிராம் எப்படி கன்வர்ட் ஆயிடுச்சு
எப்படி இருக்கு சர்க்கியூட் டயக்ராம்? எங்க இது சீரிஸ் ஆயிடுச்சா? அப்ப எனக்கு இது ஃபுல்லாவே காம்பினேஷன்ஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது C1 ஆயிடுச்சு, இது CP ஆயிடுச்சு. கரெக்டா? சரியா? அப்ப இது நான் parallel போட்டுட்டு அதனோட ரிசல்டன்ட் வேல்யூ வந்து 2C0. இங்க ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு? C0 இருக்கும். சரியா? இப்போ இது ரெண்டும் C1 CP எப்படி இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. அப்ப ஃபார்முலா என்ன? when C1 and CP are in series. அப்படி சீரிஸ்ல இருந்துச்சுன்னா 1 by CS equal to 1 by C1 plus 1 by CP. அப்ப எனக்கு இங்க 1 by C1 வேல்யூ என்ன? C0 plus CP ஓட வேல்யூ என்ன? 2C0. இவா LCM எடுக்கலாமா? LCM எடுத்தா இங்க 2 இருக்கு, இங்க 2 வரணும். அப்ப நான் என்ன பண்றேன்? நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப 1 into 2 divided by 2C0 plus 1 by 2C0. அப்ப 2 by 2C0 plus 1 by 2C0. அப்ப 2 plus 1 divided by 2C0 equal to 3 by 2C0. இது என்னது எனக்கு 1 by CS. அப்ப CS வேணும்னா reciprocal form எழுதணும். 1 by CS ஓட reciprocal form. அப்ப ஆன்சர் 2C0 divided by 3. சோ இதுதான் என்னது எனக்கு final resultant capacitance in the circuit. சரிங்களா? புரிஞ்சுதா? இப்போ இன்னொன்னு B கிட்ட இங்கே போட்டுறேன். இருங்க, வெயிட் பண்ணுங்க. B சர்க்யூட் இப்படியே போட்டுறேன். கவனி. So B1 diagram பாரு. சரி, இப்போ இது ரெண்டும் எப்படி பாருங்க? இதுக்கு ரெண்டும் இது parallel-ஆ இருக்கா? இப்போ இந்த சர்க்யூட் எடுத்தோம்னா இது ரெண்டும் parallel-ஆ இருக்கு, இது ரெண்டும் parallel. அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. நீ வந்து சர்க்யூட் எப்படி வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோ. ஒன்ஸ் இது வந்து வெர்டிகலா இருக்கு, ஹரிசாண்டலா போட்டுட்டு கூட ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் சீரிஸ்ல போட்டு இது ரெண்டுத்தையும் சீரிஸ்ல போட்டு நெக்ஸ்ட் வந்து parallel-ஆ கூட கனெக்ட் பண்ணிக்கோ. சரிங்களா? இப்போ as usual இது C1, இது C2, இது C3, இது C4. சரியா? when C1 and C2 are in series. So 1 by CS equal to 1 by C1 plus 1 by C2. அப்போ 1 by C1 என்ன? C0 plus 1 by C2 என்ன? C0. அப்ப ஆட் பண்ணா 1 plus 1 divided by C0, then 2 by C0. இது 1 by CS. அப்ப எனக்கு CS வேணும்னா C0 by 2. இப்ப இது மட்டும் தான் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட வேல்யூ சேம் இதே மாதிரி வரும். அப்புறம் பேரலல்ல போடுவோம். ஃபாஸ்டா போடுவோம். 5 minutes தான் டைம் தரேன். அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வெச்சு ஃபாஸ்டா எடு. புரியுதா? மோடு தெரியுதம்மா? கிளாரிட்டியாமா?
Space minutes on me and sixth page after capacity support question motion and the country one தெளிவா சொல்லிட்டாங்க ஆமா இதனால எழுதினா வந்து எழுதி
Next page also. So, இங்க காணி எல்லாம் காணிமா கேர்ள் இப்போ இதே சைடு இப்போ C1 C2 எப்படி பண்ணனும் சேம் சிமிலர் C3 C4 பண்ணாலும் எனக்கு என்ன ஆன்சர் அதேதான் அதனால நீ அகைன் ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம similarly when C2 and C3 and C4 are in series we are getting the answer CS dash போட்டு C0 by 2 போட்டு சரிங்களா so answer ல எழுதும்போது எப்படி எழுதுவேன் similarly similarly when C3 and C4 are in series we are getting expressions for CS dash அப்ப CS dash C0 by 2 okay இப்போ எனக்கு சர்க்யூட் டயகிராம் எப்படி இருக்கும் parallel அப்போ என்ன பண்ணலாம் இந்த CS next என்னது CS dash இதோட வேல்யூ C0 by 2 இதோட வேல்யூ C0 by 2 so இப்போ என்ன எழுதணும் when CS and CS dash are in parallel CP is equal to CS plus CS dash C0 by 2 plus C0 by 2 then answer 2C0 by 2 then cancel 2 cancel so the answer CP is equal to C0 அப்ப இதனோட எனக்கு ஃபைனல் ஆன்சர் எப்படி வருது C0 between the terminals P and Q சரியா காப்பி பண்ணாத வெயிட் பண்ண நான் நெக்ஸ்ட் டயகிராம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட பிறகு காப்பி பண்ணி so next current C1 இங்க actually steps போட்டுறோம் நான் உனக்கு இது சிமிலர்லி போட்டுறது ரீசன் என்னன்னா எப்படி முன்னாடி போட்டோமோ அதே மெத்தட்ல போட்டு நீ C0 by 2 வரும் so C1 பாரு இந்த சர்க்யூட் நான் போட போறல நீங்க தான் எனக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க
C naught. இது C naught. இது என்னது? C naught. So நல்லா கவனி. இப்போ இது இந்த மூணுமே இப்போ let us consider this is C1, C2, this is C3. இப்போ C1, C2, C3 எப்படி மாறுது? parallel இருக்கா சீரிஸ்ல இருக்கா? சொல்லுங்க. parallel இருக்கு. parallel-ஆ? C1 ம் C3 parallel. C1 ம் C3 ம் parallel இருக்கு. Next C1 ம் C3 அங்க எங்க டெர்மினல்ஸ் இருக்கு? டெர்மினல்ஸ் எந்த இடத்துல இருக்கு? இங்க இருக்கா? இந்த ரெண்டு டெர்மினல்ஸ் இங்க இருக்கா? சோ அப்படி இருக்கும்போது எனக்கு பிட்வீன்ல ஏதாவது லைன்ஸ் போதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஏதாவது மிடில்ல போதா? இல்ல. அப்போ throughout the circuit இந்த இடத்துல தான இருக்கு, மிடில்ல எதுமே இல்ல. அப்போ மூணுமே எப்படி இருக்கு? parallel தான் இருக்கு. புரியுதா நான் சொல்றது? இப்போ பிட்வீன்ல அவன் ஒரு லைன்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணா நீ கண்டுபிடிக்கலாம். ஓகே இது ரெண்டு சீரிஸ்ல இருக்கு, இது இன்னொரு என்னது டெர்மினல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அப்ப இது வந்து செப்பரேட்டர், இது செப்பரேட்டா இருக்கு அப்படின்னு. இங்க எனக்கு டெர்மினல்ஸ் வந்து throughout full கெபாசிட்டர்ஸ்க்கு தான் வெளியில சுத்துறான். P and Q பொசிஷன் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு இடத்துல தான் இருக்கு. அப்படின்னும் போது எனக்கு இது மூணுமே எப்படி இருக்கு? parallel தான் இருக்கு. சரியா? அப்போ when C1 and C2 and C3 are in parallel. எப்ப நீங்க சொல்ற மாதிரி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றது ரெண்டு சீரிஸ்ல இருக்க ரெண்டு ஒன்னு parallel இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது எப்ப வரும்னா இங்க பாருங்க, நீங்க சொன்ன மெத்தட் சொல்றேன். இது இப்படி இருந்தா ஓகே. நீ சொன்ன மெத்தட் இது ரெண்டும் parallel வந்து இதுக்கு சீரிஸ் இருக்கு நீ சொன்ன மெத்தட். ஆனா இங்க நான் என்ன சொல்றேன்னா, இங்க இந்த டெர்மினல் இங்க P இருக்கு, இங்க Q இருக்கு, இப்போ இந்த இடத்துல Q இருக்கா, இங்க எனக்கு ஒரு கெபாசிட்டர் இருக்கு. அப்ப மூணுமே எப்படி இருக்கு? parallel-ஆ இருக்கு. அப்ப சர்க்யூட் டயகிராம் இந்த மாதிரி இருக்குன்னு அர்த்தம். சோ இப்படி இருக்குன்னு அர்த்தம் சர்க்யூட் P Q. இந்த நடுவுல என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட்டா போடாம அவங்க எப்படி கிராஸா போட்டிருக்காங்க. கிராஸ் ஆனா எப்படி போட்டிருக்காங்க? இந்த மாதிரி போட்டிருக்காங்க. புரியுதா? அது வந்து நீ சீரிஸ் இது ரெண்டும் parallel, சீரிஸ் மேட்சிங் கூடாது. மூணுமே வந்து என்னது? parallel தான். அப்ப ஃபார்முலா என்ன? Cp is equal to C1 plus C2 plus C3. C1 என்ன? C0 plus C0 plus C0. அப்ப டோட்டலா ஆட் பண்ணா 3C0. எழுதிக்கோ. ஃபாஸ்டா எழுதிக்கோ. புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் டிரா பண்ணது இதெல்லாம் டிரா பண்ணி காட்டுறேன். சரியா? இதெல்லாம் தேவையில்லை.
Next போலாமா முடிஞ்சுச்சா next page. Shall I move to next page? So D1, D sum correct.
So இது வந்து லைக் வீஸ்டோன் பிரிட்ஜ். ஆக்சுவலி இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் நம்ம நடத்த போறோம். வீஸ்டோன் பிரிட்ஜ் நெக்ஸ்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் யூனிட்ல. இப்ப யூனிட் 2 போயிட்டு இருக்குல்ல, அதுல லாஸ்டா வரும். ஆனா இந்த டயக்ராம் மாதிரி கொடுத்திருக்காங்க. அங்க ரெசிஸ்டர்ஸ் இருக்கும், இந்த கெபாசிட்டர் கொடுத்திருக்காங்க. சரியா? அது கான்செப்ட் நாங்க அப்புறம் சொல்றோம். இப்ப இந்த இடத்துல எப்படி இதை வந்து சிம்பிளிஃபை பண்றது அப்படின்றத பாத்துக்கோ. இப்ப இந்த சர்க்யூட்ல நம்ம ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, நல்லா கவனி. இங்க 4 டெர்மினல், டோட்டலா எத்தனை டெர்மினல்? 4 டெர்மினல். இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம 2 டெர்மினல்ல தான் பார்த்தோம். அப்போ நான் என்ன பண்ணோம், இந்த ஒரு டெர்மினல் PQ க்கு கால்குலேட் பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த RS டெர்மினல்ஸ் இதுக்கு ஒரு ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அப்போ நீ எழுதும்போது ஃபர்ஸ்ட் across the PQ அப்படி போட்டு வெச்சுக்கோங்க. across the PQ அப்படி போட்டா அப்படியே என்ன ஆகும், இது ரெண்டும் சீரிஸ்ல வருதா, இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கு. அப்ப இது ஃபர்ஸ்ட் சீரிஸ்ல போட்டு இது சீரிஸ்ல போட்டு ஃபைனலா எனக்கு இது ஒரு வேல்யூ வரும், இது ஒரு வேல்யூ வரும். அப்ப அது ரெண்டுத்தையும் parallel போட்டு ஆட் பண்ணுவேன் across. இப்போ நான் RS ன்னு எடுத்துக்கிட்டாலும் இதை டிவைட் பண்றேன், சர்க்யூட் அப்படியே ரெண்டா டிவைட் பண்றேன். அப்ப இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கா, இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கா, இதுக்கு ஒரு வேல்யூ இதுக்கு ஒரு வேல்யூ வருமா, அப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், parallel போடுவோம். அப்ப ரெண்டு ஆன்சர் வரும். ஒண்ணு PQ கண்டக்டருக்கு ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ், RS கெபாசிட்டன்ஸ்க்கு ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ் ரெண்டுமே சேமா தான் இருக்கும். ஏன் கேளு, இது ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப C1 C2 போட்டு C3 C4 போட்டாலும் சரி, இப்படி நீ ஹரிசாண்டலா எடுத்து வெர்டிகலா போட்டாலும் சரி, எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? போட்டு பார்க்கலாமா? சரி. இப்போ when across the PQ ல when C1 and C2 are in series அப்படின்னு போட்டேன்னா எனக்கு ஃபார்முலா என்ன, 1/CS is equal to 1/C1 plus 1/C2. அப்ப 1/C1 என்ன பண்ணோம், LCM எடுத்தனா C2 plus C1 divided by C1 C2. அப்ப எனக்கு CS வேணும்னா ரெசிப்ரோக்கல் ஃபார்ம் எழுதணும். அப்ப C1 C2 divided by C1 plus C2. இது வரைக்கும் புரியுதா? என்ன டவுட் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் when C3 and C4 are in series. அப்ப அந்த சீரிஸ்ல போட்டேன்னா 1/CS dash equal to ஃபார்முலா என்ன, 1/C3 plus 1/C4. அதே மாதிரி LCM எடுத்தனா C4 plus C3 divided by C3 C4. அப்ப எனக்கு CS dash வேணும்னா C3 C4 divided by C3 plus C4. சரிங்களா? அப்ப சர்க்யூட் டயக்ராம் எனக்கு எப்படி ஆயிடுச்சு, சோ எனக்கு இந்த இடத்துல
ஒரு கெபாசிட்டர், இங்க ஒரு கெபாசிட்டர் வந்து இதோட ஆன்சர் சிஎஸ், இது வந்து என்னது சிஎஸ் டேஷ். இப்போ இது ரெண்டும் parallel இருக்கா? when CS and CS dash are in parallel, அப்ப parallel போட்டா எனக்கு ஆன்சர் என்ன வரும்? CP is equal to CS plus CS dash. CS என்ன? C1 C2 divided by C1 plus C2 plus CS dash என்ன? C3 C4 divided by C3 plus C4. இப்போ நம்ம LCM எடுக்கணும்னா என்ன பண்ணோம்? cross multiple பண்ணு. அப்ப cross multiple பண்ணா C1 C2 into C3 plus C4 plus C3 C4 into C1 plus C2 divided by C1 plus C2 into C3 plus C4. புரியுதா? அப்ப எனக்கு ஆன்சர் இப்போ C1 C2 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாமா? அப்ப மல்டிபிள் பண்ணா CP is equal to C1 C2 C3 plus C1 C2 C4. Next plus C3 C4 C1 plus இங்க மல்டிபிள் பண்ணு C3 C4 and C2 divided by என்ன வரும்? C1 plus C2 into C3 plus C4. இதுதான் எனக்கு என்னது ஃபைனல் ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ். Similarly across the RS போட்டால எனக்கு இதே ஆன்சர் தான் வரும். சரியா? அப்ப ரிசல்டன்ட் கெபாசிட்டன்ஸ் equal to சேம் வேல்யூ எழுதி பார்க்கலாம். C1 C2 C3 plus C1 C2 C4 plus C3 C4 C1 plus C3 C4 C2 divided by C1 plus C2 into C3 plus C4. So இதுதான் என்னது எனக்கு ஃபைனல் ஆன்சர். புரியுதா? இப்போ RS க்கு போடுறதா சேம் இதே தான் வரும். நம்ம C1 சீரிஸ் போடுற C3 C4 சீரிஸ் போட்டு ஆட் பண்ணா இதே ஆன்சர் தான். அதனால சிம்பிளா ரீச் போட்டேன். சிம்பிளா ரீச் போடுறோம். பண்ணியா. பாஸ்டா இந்த பாஸ்டா ஒரே ஒரு क्वेश्चन ஒரே ஆப்ஷன் டி முடிச்சுனா இது क्वेश्चन போடுங்க. சோ இந்த மாதிரி சேம் நியூமரிக்கல்ஸ் வந்து எக்ஸாம்ல கொடுக்க மாட்டாங்க. சர்க்யூட் டயகிராம் காம்ப்ளிகேட்டடா தான் கொடுப்பாங்க. ஆனா எப்படி கொடுத்தாலும் அது சிம்பிளிஃபை பண்ண கத்துக்கோ. சரியா?
லாஸ்டா ஒரு அந்த ஈஸ்ட் முடிச்சுல பிரேக் போயிடும். அதமா ஈ மட்டும் முடிச்சுடா. ஈ ரொம்ப சிம்பிள். ஈ கம்ப்ளீட் பண்ணனா ஈ மட்டும் தான் இருக்கு. சரி ஈ ஹோம்வொர்க் தந்தத முடிச்சியா? சரி ஓகே. ஈ வந்து ஹோம்வொர்க் போட்டோம். ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டா? எஸ். இது